இயேசு தனிமையாக இருக்கவே முடியாது. கடவுளால் தனிமையாக இருக்க முடியாது. நான் சில நேரங்கள் என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் நான் கடவுள்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நான் இல்லாமல் உம்மால் இருக்க முடியாது. நீர் என்னதான் தேடிக்கொண்டு வருகிறீர். நான் பாவம் செய்தால் என் பின்னால் வந்து ஏய் வா திரும்ப வா ஏன்னு சொன்னால் நான் இல்லாமல் உம்மால் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உறவில் நீங்கள் வரணும். இந்த பர்சனல் ப்ரேயரில் கடவுளோடு இயேசுவோடு அப்படிப்பட்ட ஒரு உறவில் வரணும். அவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே நான் இல்லாமல் உம்மால் இருக்க முடியாது, நீர் தனிமையை அனுபவிக்கின்றீர். கடவுள் நல்லா தான் இருந்தார், ஏன் இந்த உலகத்தை படைத்தார், ஏன் இந்த மனிதனை படைத்தார்? அவரால் தனிமையாக இருக்க முடியலை. நாம் தேவைப்படும் அன்பு. அன்புள்ளவர்கள் எல்லோரிடமும் சேர்ந்து இருக்க விரும்புவார்கள். அதான் கடவுள் நம்மை படைத்தார் அன்பினால். அவர் படைத்தது மட்டும் இல்லை, ஆதாமுக்கு பின்னால் போனார், நோவாய்க்கு பின்னால் போனார். தனிமையாக இருக்க முடியல. நோவாயை அழைத்தார், ஆபிரகாமை அழைத்தார், ஐசாக், ஜேக்கப், மோசஸை அழைத்தார், ராஜாக்களை அழைத்தார், சவுல், டேவிட், சாலமன் அவர்களை அழைத்தார், இறைவாக்கினர்களை அழைத்தார். அவரால் தனிமையாக இருக்க முடியாது. ரெவலேஷன் சாப்டர் 3 verse 20 அவர் என்ன சொல்கிறார்? Behold, I stand at the door and knock. அவர் வெளியிலே இருக்கிறார், அவர் நம்மோடு இருக்க விரும்புகிறார். Anyone opens his door, I'll come to him and remain with him. அதான் அவருடைய தாகம். நான் தாகமாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் எவ்வளோ உனக்காக காத்திருக்கிறார். அவரால் நீ இல்லாமல் அவரால் இருக்க முடியலை. அதை நீ உணர்ந்து இன்று, ஆண்டவரே நான் உம்மோடு இருக்கிறேன், அதுதான் நீ சொல்கிற இன்றைக்கு.